ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்க்க போனால் மைன்கிராஃப்ட் பார்ட் 2 ஒரு கமெண்ட்டில் கேட்டிருந்தீங்க மைன்கிராஃப்ட் பார்ட் 2. நான் அதை பார்த்து தான் போடுறேன். அந்த கமெண்ட் வந்துட்டு என்னோடய இப்போ லேட்டஸ்ட் ஷார்ட்ஸில் ஒன்று இருக்கும், இட்டாச்சி ஷூ ஷார்ட்ஸில் இருக்கும். அதை போய் பாருங்கள். என் வாய்ஸில் எதுவும் டிஃப்ரெண்ட் தெரிஞ்சுன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் கோல்டாக இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வேர்ல்டுக்குள்ளே வந்தாச்சு. ஓகே, இப்போ உள்ளே போகலாமா? போயாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இந்த வாட்டி நம்ம இது போயிட்டு இப்போ நான் ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சு மைனிங் போக போகிறோம். ஸ்டோனும் இருக்குது, இதுவும் ஸ்டிக்கும் இருக்குது. அதனால் போயிட்டு இப்போ கிராஃப்டிங் டேபிளில் போயிட்டு அதில் ஸ்டோன் பிக்காக்ஸ் செய்யணும். அங்கே இருக்க ஸ்டோன் பிக்காக்ஸ் செஞ்சாச்சு. இப்போ கிராஃப்டிங் டேபிள் கூட ஸ்டிக்கை ஒரு ஸ்டோனை வச்சுட்டு இது பிக்காக்ஸ் எடுத்துகிட்டு வரணும். இன்னும் நம்மளுக்கு பெட் இல்லை, பெட் வேறு செய்யணும். அதை என்னென்னு பார்க்கலாம் டைம் இருந்தால். வந்துட்டு நம்ம வந்துட்டு இப்போ என்னென்னா வீடு உடைக்கணும். வீடை உடைச்சிட்டு பிளாக்கை கொஞ்சம் தள்ளி வைக்கணும். அதை வச்சா தான் அப்படி மைனிங் பண்ண முடியும். பாருங்களே, நான் உடைச்சிட்டு வைக்கிறேன். கைஸ், உடைக்க வேண்டியதான். டும் 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 டும். ஓகே, வீடியோ பார்க்கவங்களாம் மறக்காம லைக் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்ருங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் லைக் பண்ணலைன்னா பண்ணிவிட்டு பாருங்கள். நான் வீடியோக்குள்ளே எனக்கு சப்ஸ்கிரைபும் வர மாட்டேது, லைக் வர மாட்டேது. ப்ளீஸ் கைஸ், எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு கோல்டு, அதோடு உங்களுக்கு வந்து நான் வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கேன்ல, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்ருங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து மைனிங் பண்ண ஆரம்பிக்க வேண்டியதான் நம்ம. ஓகே கைஸ், பிக்காக்ஸ் எடுத்துக்கலாம். ஐயோ, தப்பாக இது பண்ணுமா? சரி இங்கே ஃபஸ்ட்டு இது பண்ணிட்டு தானே அங்கே இது பண்ணும். அதுவே மறந்துச்சு கைஸ் எனக்கு. இந்த பார்ட் 2ல் மைனிங் மட்டும் பண்ணிவிட்டு முடிச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கே நிறையா டைம் ஆகிடும். பார்ட் 3 வந்துட்டு நான் உங்களுக்கு சீக்கிரமாக போட்டுறேன். ஓகே கைஸ், போட வேண்டியதா. சாரி, இப்போ வந்துட்டு மைனிங் அப்படியே பெருசாகிக்கிட்டே போவோம். சாரி. ஓகே கைஸ், உடச்சிக்கிட்டே போகிறது. கோல் இருக்குது கைஸ். கோல் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். அதனால நம்ம எடுத்துப்போம். ஏன்னா நம்மளுக்கு கொஞ்சம் கோல் இருந்தாலே நிறையா டார்ச் லைட் செய்யலாம். டார்ச் லைட் தான் ரொம்பவே முக்கியம். மைனிங்காக இருக்கட்டும், இல்லை ஒரு சேஃபுக்கு கூட டார்ச் லைட் வேணும். ஏன்னா அப்போ தான் டார்ச் லைட் வச்சா தான் மாப்ஸ்லாம் வராமல் இருக்கும். மாப்ஸ்னால் க்ரீப்பர்ஸ் அண்ட் ஸ்கெலிட்டன், எலும்பு குடும்பந்தையா, அதே மாதிரி ஜாம்பீஸ். ஓகே, நிறையா கோல் இருக்குது. நான் எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்க முடியாது. கொஞ்சம் இது நிறையா காமிச்சிட்டு கொஞ்சம் மட்டும் நான் உங்களுக்கு கட் பண்ணுறேன். ஏன்னா எல்லாருக்கும் இருந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிருவோம். அப்புறம் நம்ம இதை எடுத்து நம்மளுக்கு அவ்வளோ ஸ்டோன்லாம் இல்லை. அந்த கோல் எடுத்து எல்லா இடத்தையும் மூடுற அளவுக்கு. அப்படியே இருந்தாலும் இது வேஸ்ட்டு. ஸ்டோன் அதுக்கு வேஸ்ட் பண்ணணும். ஸ்டோன் ஈஸியாக கிடைக்கும் தான், இருந்தாலும் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. ஸோ அதனால நம்மளே வந்துட்டு ஸ்டோன் இருக்குல்ல, அதை வந்துட்டு சாரி கைஸ், நம்மளே வந்துட்டு ஸ்டோனை வந்துட்டு வச்சுப்போம். அது மாதிரி நம்ம வந்துட்டு அந்த ரெண்டே ஸ்டோனை மட்டும் வச்சு இது பண்ணுவோம். இந்த இடத்த மூடிடுவோம். இல்லை 2க்கு மேலே தேவைப்படும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் பெருசாக இருக்குதுன்னா ஒரு 2க்கு மேலே சொன்னேன். உங்களுக்கு டிரான்ஸ்லேஷனை ஈஸியாக முடிச்சுட்டேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. அது மட்டும் உங்களுக்கு காமிச்சிடலான்னு சொல்லிட்டு காமிச்சிட்ருக்கேன். இருக்க எல்லா கோலையும் நம்ம எடுத்தாச்சு. ஓகே, இப்போ எல்லா கோலையும் எடுத்தாச்சு. இதை மட்டும் தான் லாஸ்ட். ஓகே, இப்போ வந்துட்டு டார்ச் லைட் எடுத்துட்டு இதை மூடிட்டு போயிடுவோம். ஓகே, டார்ச் லைட் உடச்சாச்சு. இப்போ போக வேண்டியதான், போய் கேவை மூட வேண்டியதான். இந்த கேவை மூடுறது தான் கடுப்பான வேலை. ஆக்சுவலி நம்ம இந்த இடத்துல மட்டும் 2 பிளாக்லாம் வைக்க முடியாது. ஏன்னா நம்மளுக்கு இந்த சைடு நம்ம இது பண்ணிட்டோம்ல, நம்மளுக்கு மைனிங் பண்ணுறப்ப இந்த சைடு இதுவாக இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நம்ம இப்படி வேறு மாதிரி தான் பண்ணணும். ஓகே கைஸ், வந்துட்டு மூடுவோம். 2 பிளாக் வச்சு மூடலான்னு பார்த்தேன்னா அதெல்லாம் முடியல. ஓகே கைஸ், வந்துட்டு இந்த இடத்த உடச்சிருவோமா? கேஸ் உடச்சாச்சு. இப்போ 4 நிமிஷம் ஆயிடுச்சு. போங்க. சரி, ஓகே உடைங்க. ஓகே, நம்ம மைனிங்க்கு திரும்பி தொடங்குவோம். இங்கே ஒரு ஸ்டோனை வைக்காம இருந்தேன்னா அசிங்கமாக இருக்கும். நம்ம அங்கேயே வச்சிடலாம். திரும்பி இப்போ நம்ம மைனிங்கை தொடங்க வேண்டியதாக. இருட்டு வந்துக்கிட்டே இருக்குது. சீக்கிரம் டார்ச் லைட் வைக்கணும். இந்த எதை முடிச்சுட்டு வைப்போமா இல்லை அடுத்ததை முடிச்சுட்டு வைப்போமா தெரியல. ஏதாவது வைப்போம். இதெல்லாம் முடித்தாலே கடுப்பாயிடுச்சு. பார்த்ததை முடிச்சுட்டு இங்கேயே நின்றே வச்சுருவோம்.
ஓகே கைஸ், என் வாய்ஸ் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் ஆச்சுன்னா திரும்பி சொல்லிக்கிறேன். எனக்கு ரொம்ப கோல்டாக இருக்குது, அதோட வீடியோ எடுத்திருக்கேன். அதனால் ஒரு லைக் சப்ஸ்கிரைப் திருக்கி விட்ருங்க. ஓகே கைஸ், டார்ச் லைட்டும் வச்சாச்சு. ஓகே கைஸ், திரும்பி நம்ம மைனிங் பண்ணிகிட்ருக்கோம். இந்த மைனிங் பண்ணுறப்ப ஆனால் அந்த இது ஸ்டோனெல்லாம் உடைக்கிறப்ப அப்படியே ஒரு சாட்டிஸ்ஃபைங்காக இருக்கும் பாருங்க, செம்மையாக இருக்கும் கைஸ். அது உங்களுக்கு காபிள் ஸ்டோன், நான் ஒரு ட்ரிக் சொல்கிறேன். உங்களுக்கு காபிள் ஸ்டோன் வேணாம், வெறும் ஸ்டோன் வேணும்னா ஃபர்னேஸில் போய் ஸ்டோனை உருக்குங்க, வெறும் ஸ்டோன் வந்துடும். பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டிக் எடுத்துட்டு டார்ச் லைட் செய்ய போகிறோம். கைஸ், இப்போ மைன்கிராஃப்ட் இது ஒரு சைட் ஓகே, கிராஃப்டிங் டேபிளுக்கு போயாச்சு. இப்போ போயிட்டு நம்ம ஸ்டிக்கர்ஸ் நிறையா செஞ்சு எடுத்துக்கணும். கொஞ்சோண்டு ஸ்டிக்கும் இது கோலும் மட்டும் நம்மளுக்கு வச்சுருப்போம் அவசரத்துக்கு, மற்றபடி நம்ம எல்லாத்துக்கும் செஞ்சிடலாம். ஒரு 10 ஸ்டிக்கும் 10 கோலும் மட்டும் வைப்போம் அவசரத்துக்கு, மற்றபடி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து கோல் செய்ய வேண்டியதான். கைஸ், உங்களுக்கு மைன்கிராஃப்ட் விளாட்ணுன்னு விளாட்ணுன்னா என்னோடய இதை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸ்டார்டிங்லேயே. அதுக்கு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ரெக்வஸ்ட் கொடுங்க அந்த பேரை போட்டு. எஸ், மைன்கிராஃப்ட் நான் எப்படி ஏற்றுன்னு சொல்லவே இல்லை. கூகுளில் போயிட்டு ஏற்றுங்க. அது வந்துட்டு ஒரு மெத்தட், அது வந்துட்டு எனக்கு தெரியாது. ஆனால் கூகுளில் போய் ஏற்றணும், அது எனக்கு கொஞ்சம் தெரியும். அதனால் சொல்லியிருக்கேன். அதனால உங்களுக்கு அடுத்த வீடியோ பார்க்காதவங்க போய் பார்த்துருவாங்க. அதே மாதிரி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஓகே கைஸ், வந்துட்டு நம்ம இது டார்ச் லைட் நிறையாவே செஞ்சாச்சு. 2 ஸ்டாக் 6 டார்ச் லைட் இருக்குது நம்மள்கிட்ட. வெளில என்ன நைட் ஆகிடுச்சா? ஐயோ, அது வேறு பக்கு பண்ணுது கைஸ். ஓகே, ஸ்டோன்ஸாச்சு எப்படியோ. வெளில என்னாச்சு? இன்னும் இருட்டாயிடுச்சு கைஸ். இன்னும் நான் காலையில் நினச்சிட்ருக்கேன் கைஸ். இப்போதான் ஒரு சாயந்தரமாக இருக்கும்னு நினச்சா இருட்டாயிடுச்சு. இதை வந்துட்டு நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. அவசியமாக அன்றைக்கி வெளில எதுவும் மாப்ஸே இல்லை, என்னன்னு தெரில. நம்ம வீட்டுக்கு வெளில ஃபுல்லாக லைட்ஸ் வைக்கணும் கைஸ். அப்போ தான் நம்ம வீட்டுக்கு வெளில ஸ்பானாகி நம்ம வீட்டுக்கு வந்து வாங்காது. என்ன மாப்ஸே இல்லை இன்னைக்கு, என்னாச்சு? ஐயோ, அடிச்சிருச்சு கைஸ் ஏதோ மாபு. நம்ம ஸ்கெலிட்டன் எலும்பு கொடுத்த அந்த தான் இருப்பான். ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு முடிஞ்சால் அதோட வீடியோ முடிச்சுக்கலாமா? ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு நம்ம இதோட வீடியோ முடிச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு இதுவே டைம் ரொம்ப போயிடுச்சு. மற்ற எல்லாம் மைன்கிராஃப்ட் பார்ட் 3ல் பார்த்துக்கலாம். பாய் பாய். லைக் சப்ஸ்கிரைப் தெரிவிக்க விட்ருங்க. பாய் பாய்.